ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லகர லகர நகர நகர ரகர ரகர இருக்கு இல்லையா. ஸோ இந்த டாப்பிக்கில் இருந்து ப்ரீவியஸ் இயரில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸில் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த டாப்பிக்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியாக வந்து வீடியோஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா குரூப் 4 நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி வீடியோஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு வந்திருக்கோம். ஆல்ரெடி வந்து அப்டேட் பண்ண வீடியோஸ் வந்து யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் வந்து குரூப் 4 நியூ சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதில் போனீங்கன்னா அதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ண வீடியோஸ் வந்து எல்லாமே இருக்கும், பார்த்துக்கலாம். நம்ம சேனலில் வந்து நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி வீடியோஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு வந்திருக்கோம். நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து இந்த டாப்பிக்கில் வந்து ப்ரீவியஸ் இயரில் வந்து என்ன கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து எல்லாமே எடுத்து வந்திருக்கேன். நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும். சரி, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். அரி அரி, சரிங்களா. இந்த அரி வந்தால் என்ன பொருள், இந்த அரி வந்தால் என்ன பொருள் அப்படின்னு சொல்லிட்டு தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அரினா என்னன்னு பார்த்தீங்கன்னா திருமால், சரிங்களா. இந்த அரினா என்னன்னு பார்த்தீங்கன்னா தெரிந்து கொள், புரியுதா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஆல்ரெடி வந்து இந்த 3 வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன். அது பார்த்துருந்தா வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு அப்போயே வந்து ஐடியாஸ் வந்து கிடச்சிருக்கும். ப்ளஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக கொஞ்சம் வந்து நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அடுத்து பாருங்கள், கூரை கூரை, சரிங்களா. இந்த கூரைனா என்ன, இந்த கூரைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கரெக்டாக வந்து நம்ம கெஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கூரைனா என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டின் கூரை. ஸோ இந்த கூரைனா என்னென்னு பார்த்தீங்கன்னா புடவை இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் வந்து சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், சீரிய சீரிய, இந்த சீரியனா என்ன, இந்த சீரியனா என்ன. ஸோ இந்த சீரியனா என்னன்னு பார்த்தீங்கன்னா பெருமை பெற்ற, சரிங்களா. ஸோ இந்த சீரியனா என்னன்னு பார்த்தீங்கன்னா கோபம் கொண்ட. ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து மீனிங் வந்து வேறு. அடுத்து பாருங்கள், பொழிகின்ற பொழிகின்ற, இந்த பொழிகின்றனா என்னன்னு பார்த்தீங்கன்னா தருகின்ற. ஸோ இந்த பொழிகின்ற வந்து எது மீன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சிறந்து விளங்குகின்ற. அடுத்து பாருங்கள், இலை இலை இலை. ஸோ இதை வந்து நம்ம கரெக்டாக வந்து பொருள் வேறுபாடு அறிந்து வந்து நம்ம கரெக்டாக வந்து சூஸ் பண்ணணும். ஸோ இந்த இலைனா என்னென்னு பார்த்தீங்கன்னா செடியோட இலையை வந்து குறிக்கும். ஸோ இந்த இலைனா என்னென்னு பார்த்தீங்கன்னா மெலிந்து போதல், நம்ம வந்து உடம்பு வந்து மெலிந்து போகுது இல்லையா, ஸோ அதை சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள் இலை. ஸோ இந்த இலை என்னென்னு பார்த்தீங்கன்னா நூல் இலை. அடுத்து பாருங்கள், பறவை பறவை. ஸோ இந்த பறவை என்னென்னு நமக்கு தெரியும், கடல். இந்த பறவைன்னா வந்து புல் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் வந்து நம்ம பறக்குது இல்லையா, பறக்கிற பறவை, ஸோ அதையும் சொல்லுவாங்க. ப்ளஸ் வந்து புல் இதுவும் வரும், ரெண்டுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், ஏரி ஏரி. ஸோ ரெண்டுத்துக்கும் வந்து பொருள் வேறுபாடு அறிந்து கரெக்டான வாக்கியத்தை வந்து தெரிவு செய்ய சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஏரின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ மரத்தில் ஏறினான், சரிங்களா. இந்த ஏரின்னா ஏரியில் குளித்தான், நீர்நிலையை வந்து குறிக்கும், சரிங்களா. அடுத்து பாருங்கள், சோல் சோல் சோல். இந்த 3க்கும் வந்து சரியான பொருள் வந்து நம்ம தேர்வு செய்யணும். இந்த சூழ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பம். ஸோ இந்த சூழ்னா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி, சரிங்களா. இந்த சூழ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சபதம் போடுறது. அடுத்து பாருங்கள், அரி அரி. ஸோ இந்த அரின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா திருமால். இந்த அரின்னு பார்த்தீங்கன்னா அறிந்து கொள். ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் கொஷினாகவே பார்த்துருப்போம். திரும்ப அதே கொஷின் வந்து திரும்ப கேட்டிருக்காங்க பாருங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷினில். அடுத்து பாருங்கள், ஸோ இங்கே ஒரு தொடர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எது சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எது சரியாக இருக்குன்னா அறம் செய்ய விரும்பு. ஸோ இதுதான் வந்து சரியாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரா வராது, சரிங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரூ வந்து வராது, சரிங்களா. ஸோ இங்கே பார்த்தாலுமே இந்த ரூ வந்து வராது, இந்த ராவும் வராது, புரியுதா. அடுத்து பாருங்கள், குரங்கு குரங்கு. ஸோ இந்த குரங்குன்னா என்ன, இந்த குரங்குன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டாக பார்க்கணும். ஸோ இந்த குரங்குன்னா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வானரம், சரிங்களா. இந்த குரங்குன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா தொடை. அடுத்து பாருங்கள், கூரை கூரை. இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்து தான். இந்த கூரைனா வந்து வீட்டின் கூரை, இந்த கூரைனா புடவை. அடுத்து பாருங்கள், மரம் மரம்.
இந்த மரம்னா நமக்கு தெரியும் தாவரம். இந்த மரம்னா வந்து வீரம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், இலை இலை. இந்த இலைன்னா வந்து என்னென்னா மெலிந்து போதல், ஆல்ரெடி பார்த்து தான். இந்த இலைன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நூல் இலை. அடுத்து பாருங்கள், உலை உலை. சரிங்களா? இந்த உலைன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வேலை. சரிங்களா? இந்த உலைன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வழி. இந்த உலை இருக்குல்ல, இந்த உலைன்னா வந்து நம்ம வேலை செய்கிறதையும் குறிக்கும், ப்ளஸ் வந்து மானையும் வந்து உலை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், பறவை. இப்போ தான் நம்ம பார்த்தோம், அதே தான் திரும்ப ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள். இந்த பறவைன்னா புல், அந்த பறவைன்னா வந்து கடல். அடுத்து பாருங்கள், ஸோ இதில் வந்து ஒலி வேறுபாடு அறிந்து சரியான தொடரை எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது எது சரியாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு தான் இருக்குது, வானில் வானம் வெடித்தது. சரிங்களா? மற்றதெல்லாம் வந்து தவறாக இருக்குது. ஸோ வானத்துக்கு வந்து இந்த நாதா வரணும், 2 சொல்லி நாதா வரணும். வானத்துக்கு வந்து இந்த வெடி இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து இந்த 3 சொல்லி நாதா வரணும். இது சரியாக இருக்கிறது ஃபஸ்ட் ஆப்ஷன் தான். அடுத்து பாருங்கள், ஏரி. இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்து தான். ஸோ ஃபஸ்ட்டு ஏரின்னா வந்து குளத்தை வந்து குறிக்கும், நீர்நிலையை வந்து குறிக்கும். செகண்ட் இருக்க ஏரி வந்து ஸோ மேலே ஏறி வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அடுத்து பாருங்கள், ஸோ அதே தான் இப்போ நம்ம பார்த்தது தான். வானம், இந்த வானம்னா வந்து ஆகாயம், இந்த வானம்னா வந்து வெடி. சரிங்களா? அடுத்து பாருங்கள், விலை. ஸோ இதோட பொருள் வேறுபாடு அறிந்து எது சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எது சரியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தான் வந்து சரியாக இருக்குது. விளைந்த நெல்லை நல்ல விலைக்கு விற்க விளைந்தான். சரிங்களா? அடுத்து பாருங்கள், கான். இந்த 2 சொல்லி நான் வந்தால் என்ன, இந்த 3 சொல்லி நான் வந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கான்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா காடு. சரிங்களா? 3 சொல்லி நான் போட்டிருக்குது வந்து கான்னா வந்து பார்க்கறது, அதை சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், பனி. சரிங்களா? இந்த 2 சொல்லி நீ வந்தால் குளிர்ச்சி தெரியும். இந்த பனி வந்தால் வேலை, நமக்கு தெரிஞ்சது தான். அடுத்து பாருங்கள், அலை. சரிங்களா? இந்த அலை வந்து கடல் அலை வந்து குறிக்கும். இந்த அலை வந்து வரவழைத்தல், ஒருத்தரை வரவை, அழைப்பு விடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அடுத்து பாருங்கள், மனம். இந்த மனம்னா வந்து நம்மளுடைய உள்ளத்தை குறிக்கும். இந்த மனம்னா வந்து வாசனை, அதையே வந்து குறிக்கும். அடுத்து பாருங்கள், அலை. ஸோ 3த்துக்கு வந்து பொருள் வந்து கரெக்டாக கேட்டிருக்காங்க. இந்த அலைனா வந்து கடல் அலை, நம்ம பார்த்தது தான். இந்த அலைனா என்னென்னு பார்த்தீங்கன்னா புற்று. சரிங்களா? அடுத்து இந்த அலைனா வந்து கூப்பிடு, வரவழைத்தல், 2மே வரும். அவ்வளோதான். இப்போது இந்த டாப்பிக்லேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி வந்து இந்த டாபிக் வந்து ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாக வந்து வீடியோஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினும் வந்து நம்ம ஃபுல்லாக கொடுத்தாச்சு. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.